ஹாய். ஸோ இப்போ பேரலல் இருக்கிற ப்ராப்ளம் பார்க்கலாம். த மெஷர் ஆஃப் டூ அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆங்கிளை வந்து நம்ம ஆட் பண்ணும்போது அது எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:2 இருக்குது. ஓகேவா? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ பேரலோகிராம் ஆர் இந்த ரேஷியோ ஆஃப் 3:2. ஸோ ஃபைண்ட் த மெஷர் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் ஆஃப் த பேரலோகிராம். ஒவ்வொரு பேரலோகிராமோட ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லி ஒவ்வொரு ஆங்கிள் பேரலோகிராமோட ஒவ்வொரு ஆங்கிள் எவ்வளோன்னு சொல்லி கரெக்டாக கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேரலோகிராமோட அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது வந்து அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் வந்து சப்ளிமெண்ட். ஸோ ஒரு பேரலோகிராம் அதனுடைய அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஏபிசிடி பேரலோகிராம்னா ஏபியும் ஒரு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ். இது வந்து 3xஆக இருக்குது, இது வந்து 2xஆக இருக்குது. இதுதாங்க நம்மளுக்கு கிவன் சம். ஓகேவா? ஸோ இந்த 3x 2x அப்படிங்கிற ஆங்கிள் வந்து நம்மளுக்கு என்ன கண்டிஷன்னா சம் ஆஃப் த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் மேக்ஸ் 180 டிகிரி. ஸோ 5x ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ x இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி டிவைடட் பை 5. ஸோ அப்போ x எவ்வளவு? 36 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்போது அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் எவ்வளவு? ஆங்கிள் ஏ வந்து 3x அப்படிங்கிறதுனால 3 × 36. ஆங்கிள் பி அப்படிங்கிறது 2x அப்படிங்கிறதுனால 2 × 36. ஆன்சர் எவ்வளோன்னு பாருங்கள். 108 டிகிரி 70 டிகிரி. ஸோ இதுதான் அந்த அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஈச் ஆங்கிள். ஓகேவா? ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ரேஷியோவை வந்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிடுறோம். அந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு ஆங்கிள் கிடச்சிச்சின்னு விட்டுறக்கூடாது. அந்த ஆங்கிள் வந்து கரெக்டாக அந்த ஒவ்வொரு ரேஷியோலையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் அந்த ஆங்கிள். ஒவ்வொரு அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் இந்த 2 ஆங்கிள் தான் ஆன்சர் நம்மளுக்கு. இதுதான் நான் கேட்டிருக்காங்க. ஓகேவா?